வடகிழக்கு பருவமழையால் தமிழகம் முழுவதும் 13,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை, உக்கடை பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கோவி செழியன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம், கனமழையால் தஞ்சையில் மட்டும் 947 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 13,749 ஹெக்டேர் அளவிற்கு நீரில் மூழ்கியிருக்கின்றது. இது தஞ்சை மாவட்டத்தில், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3,300 ஹெக்டேர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 7,681 ஹெக்டேர் அளவிற்கும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 822 ஹெக்டேர் அளவும், தஞ்சாவூரில் 947, திருவாரூர் மாவட்டத்தில் 958 ஹெக்டேர் அளவிற்கு, திருவண்ணாமலை 35 ஹெக்டேர் அளவுக்கும், அதுவே கடலூரில் 500 ஹெக்டேர் அளவிற்கு தற்சமயம் நீரில் மூழ்கியிருக்கின்றது என்று முதற்கட்ட கணக்கெடுப்பில் வந்திருக்கின்றது.